கோயில் திருவிழான்னா வேல்முருகனையும் புக் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வேல்முருகனை புக் பண்ணி ஆகணும்னு முருகரே சொல்லிடுறாங்க. அதனால புக் பண்ணாதான் திருவிழாவே. இந்த சைடு பெரியார் விருது வாங்குறீங்க, இது எப்படி? நிறைய பேர் என்கிட்ட பாடலை கூப்பிடுறது இல்லையா, அப்புறம் என்கிட்ட பேசுறதே இல்லையே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைவர் கலைஞர் அவருடைய கடைசி பாட்டை பாட என்னை கூப்பிட்டு தான் பாட வச்சாங்க. ஆனால் அந்த வருஷத்துக்கு தான் 2013க்கான கலைமாமணி விருதை ஏடிஎம்கே அறிவிக்குது. இப்போ ஒரு சார்பாக நீங்கள் பாட்டு பாட போகிறப்ப அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு நெருடல் இல்லை இந்த ஃபீல்டில். நான் ஒரு சாரெல்லாம் இல்லை சார். இப்போ என்னை மோடி சார் தான் கட்டி பிடிச்சாரு போன வருஷம் பொங்கலுக்கு. பாஜக சேர்ந்துட்டீங்க. நல்ல பணம் வேற, அதனால போயிட்டேன். இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க யாரும். உடனே மைக் எடுத்தோன்னே ஹீராபென் பெற்றெடுத்த மோடி ஐயா உட்காந்துட்டாரா? இந்த ஊத்த உடல் மூச்சு நின்னா முடிஞ்சு போச்சு சொந்தம். உயிர் ஊஞ்சலாடும் போது கூட உலகமாய பந்தம். உலகமாய் முத்தன கண்டைக்கு எதுக்கு எம்மாடி முதுகு செறிய ஜோலி ஜோலி. இப்படி அவங்களுடைய சவுண்டிங் இப்படி இருக்கும். கிராமத்தில் ஏன் வாய்ஸ் ஒரே மாதிரியா இருக்குன்னா அவங்க பேச்சிலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து சவுண்டாக பேசிய பழக்கம். இப்போ அங்கே இருக்கிறவன டேய் எங்கடா அப்படி இப்படி தானே பேசுவான். இது அப்படியே என்ன ஆயிடுதுன்னா சின்ன வயசுலேயே அந்த குரல் வந்து அந்த ஹை பிச்சிலேயே பேசி பேசி கத்தி 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 அது அப்படியே மோல்டு ஆகிடும். அப்போ மோல்டு ஆன உடனே நீங்கள் எது பாடினாலும் கத்தி பாடுற மாதிரியே தெரியும். அதுதான் கிராமிய பாட்டு. அது என்னன்னாக்க அப்போ அந்த மாதிரி சவுண்டு உள்ளவங்கள கூப்பிட்டு வந்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டே போனாலும் கேட்கும். ஆமாம், அதுதான் என்ன பண்ணணும்னாக்க நம்ம சவுண்டாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், மெலடியாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், கிளாசிக்கலாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், ஒரு வெஸ்டர்ன் பாடுற மாதிரி கொஞ்சம் கற்றுக்கணும். இது ஒரு மெமிக்ரி வாய்ஸ் மாதிரி தான். கர்நாடக இசையில் அவங்க வந்து பாடுறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. பண்ணணும், அப்போ தானே வந்து நீங்கள் நிறைய பாட. கந்தகஷ்டி கவசம் நான் பாடியிருக்கேன் சாமி. அதான் சொல்ல வரேன். அது இப்போ நீங்கள் பாடும்போது இதில் வந்தவர் அதையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மில்லியன் கணக்கில் போயிருக்காது. அது எப்படி வந்து யார் ஐடியா கொடுத்தது? அது எல்லாம் நானே தான். என்ன நம்மளால என்ன பண்ண முடியாது. நான் என்ன ஒரு ஐடியா, ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் என் கிராமத்தை யோசிப்பேன். அப்போ அங்கே நம்ம எப்படி இருந்தோம், அப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், இவ்வளோ தூரம் வந்தவன் இதுக்கெல்லாம் சாதிக்காமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்காக எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணுறது சார். இப்போ முழுக்க முருகன் பாட்டில் இறங்கிட்டீங்க. எல்லாம் ஆன்மீக பாட்டு, அரசியல் பாட்டு, சினிமா பாடல்கள். கோயில் திருவிழான்னா வேல்முருகனையும் புக் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வேல்முருகனை புக் பண்ணி ஆகணும்னு முருகரே சொல்லிடுறாரு கனவுல வந்து. அதனால புக் பண்ணாதான் திருவிழாவே. இல்லை அப்படி இல்லை. அதாவது நம்ம எது செய்கிறோமோ அது சரியாக செஞ்சுட்டு போகணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது அது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் மக்களுக்கு பொதுவில் போய் ஒருத்தவங்களுக்கு போய் பாட போகிறாங்கும்பொழுது, ஒரு கலைஞனாக போகும்பொழுது அவங்க என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும்னு நினச்சிட்டு தான் நான் போவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடிட்டு வருவேன். இந்த மாதிரி இப்போ பல இது. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர் எழுதின அவருடைய கடைசி பாட்டை பாட என்னை தான் அவங்க வந்து அறிவாலயத்துக்கு வர வச்சு என்னை கூப்பிட்டு தான் பாட வச்சாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க நான் சம்பவத்தை. அது என்னென்னா டெசோ மாநாடு ஐயா. அந்த டெசோ மாநாட்டில் வந்து அவர் வந்து இப்போ வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை வர்றாங்க. என்னென்ன இப்போ வந்து 23 நாட்டு தலைவர்கள் வந்து அந்த மேடையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெசோ மாநாடு பாடல் பாடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாடல் பாடும்பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒரு பாடகர்களை சொல்லியிருக்காங்க. ஐயா மட்டும்தான் இல்லை என் பேரனுக்கு பாடின ஒரு கண்ணாடி வேணாம் மச்சான் பாடினாப்பிலையே அந்த பையன் வேல்முருகனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் போயிட்டு அவரை பார்க்கும்பொழுது அவர் இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கே எலும்பு கூடாய் தமிழர் இருக்கின்றாரே அப்படின்ற அந்த பாடலை கொடுக்குறாரு. நான் பாட்டாக பாடி காட்டிட்டேன் டியூனோட. ஏன்னா அங்கே போய் இருட்ட அப்படின்னு நினச்சிங்க, இவன் படிக்கும்போதே தடுமாறி படிக்கிறான், இவனை எங்கடா பாட வைக்கிறதுன்னு சொல்லி விட்டுருவாருன்ட்டு நான் பார்த்தேன் நைஸாக. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரேட்ட. என்னப்பா பாட்டாவே பாடிட்டியா அப்படின்ட்டு உடனே சந்தோஷம். நான் டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு அவர் இதை கேசட்டாகவும் பாடிடுங்க, மேடையிலையும் இவர் வந்து பாடணுன்றார். நான் மேடையில் பாடிட்டேன். இவர் வரதுக்கு முன்னாடியே டிகேசி இளங்கோவன் சார் வந்து தொகுத்து வழங்குறாரு. அவங்க தான் என்னை பாட வச்சுட்டாங்க. இவர் வந்துட்டு
வந்த உடனே கேட்டது, வேல்முருகன் பாடியாச்சா அப்படின்னு. பாடிட்டாருன்னு. அது எப்படியா, நான் எழுதின பாட்டை நான் கேட்காம அப்படின்னு திரும்பவும் பாட வச்சாங்க. அது வந்து அது ஒரு பத்திரிகையில் அட்டைப்படத்தில் அதை வந்து கார்னர் பண்ணியே போட்டிருந்து. ஆனால் அந்த வருஷத்துக்கு தான் 2013க்கான கலைமாமணி விருதை ஏடிஎம்கே அறிவிக்குது. ஓ, அது கேட்குறேன்னு நினச்சேன். இப்போ ஒரு சார்பாக நீங்கள் பாட்டு பாட போகிறப்ப அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு நெருடல் இந்த ஃபீல்டில். நான் ஒரு சாரெல்லாம் இல்லை சார், நான் பொதுவான ஆள். எனக்கு புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். புரிஞ்சிக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னை மோடி சார் தான் கட்டி பிடிச்சாரு போன வருஷம் பொங்கலுக்கு. பாஜகவில் சேர்ந்துட்டீங்களா? அதையும் கேட்டாங்க. அது கேட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட பாடலை கூப்பிட்றது இல்லையா, அப்புறம் என்கிட்ட பேசுகிறதே இல்லையே. நான் நினச்சேன், நான் வந்து யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தால் நமக்கு என்ன. ஆனால் இப்போ நான் போகிறோன்னா வேற ஒரு பாடகர் அங்கே போய் பாடுவான். அந்த பாடகர் அவர் வாழ்த்துவார். இப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தான் நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒழிஞ்சு அதுக்காக எல்லா இதுலேயும் நான் போயிட்டு இது இல்லை. நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்களும் தான் அண்ணன், அவரும் தான் அண்ணன், எல்லாரும் தான் இது. அதுக்காக நான் எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும், மற்றவங்களாம் பிடிக்கும் நான் இப்படி சொல்ல முடியும். கலைஞர் அது மாதிரி மோடியுடனான சந்திப்புன்னு அதை பற்றி சொல்லி சிறப்பான சந்திப்பு சாமி. பெரிய சாமி மோடி சாருங்கிறத விட பிரதமர் சாமி. எனக்கு அப்படி தான். நான் எப்படின்னாக்க ஒரு முத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது பள்ளியில் யாராவது இந்த 10th மார்க் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட முதல்ல பரிசு வாங்கன்னு தெரியுங்களா, அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து நான் அதை பார்ப்பேன். இந்தமாரி நம்ம ஒரு நாள் ஏதாவது பொண்ணை சாதித்து வாங்கணும்ப்பா அப்படின்ட்டு. அது என்னன்னாக்கா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்போ யாருன்னா நம்ம அன்பழகன் ஐயா இருந்தார். இப்போ நான் படிக்கிற காலகட்டத்தில் அன்பழகன் ஐயா தான் பள்ளிகள். அவர்கிட்ட போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தால் அந்த பேப்பர் கட்டிங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு அரசியல் தலைவர்கள்ங்கிறது தெரியாது, கட்சி தலைவர்கள் தெரியாது. எனக்கு எப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை, சிஎம், கவர்னர், பிரதமர், குடியரசுத் பதவிகளாகவே இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் இப்படி தான். அவங்க என்ன பதவி கட்சியில் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. அப்படி தான் அந்த மாரி உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம பரிசு வாங்கணும், எல்லார் கையிலையும் நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பயணித்து வந்தது. அதனால் அந்தமாரியே அமைஞ்சது ஒன்று ஒன்றா. இப்போ என்னன்னாக்க நம்ம எல் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொங்கல் விழா அங்கே டெல்லியில் இல்லத்தில் கொண்டாடுறாங்க. இப்போ வந்து பிரதமர் வந்து இப்போ நான் எங்களை புக் பண்ணாங்க, நான் போயிட்டேன், டீமோட போயிட்டேன். நல்ல பணம் வேறு, அதனால் போயிட்டேன். இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க யாரும் சாமி. எப்பயுமே எல்லாத்தையும் நல்லாவே ஃப்ரீயாக சொல்லாதான், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு எந்த இதுவுமே இருக்காது. நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒன்று பண்ணோம்னு வச்சுக்கலாம், அது பின்னாடி நம்மளே நமக்கு இதாகும். ஆமாம், அப்படி கேட்டால் நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம். ஆமாம், நமக்கு வேலையாக தான் உண்மையை சொல்கிறது தான் வேலை. என்ன சொன்னார் பிரதமர் முதுகு தட்டி? என்னென்ன இப்போ அவர் வந்துட்டாங்க ஐயா, வந்து மேடையில் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் கலைஞர்லாம் ஓரமாக நிற்கிறோம். அப்போ நாம் ஃபோன் எடுத்து அவர் மேடையில் பேசுறதுக்கும் எட்டே நிற்கிறதுக்கும் இப்படி ஜூம் பண்ணி இப்படி இதை வச்சே நம்ம எப்படியா பண்ணிக்கலாம், இவர் கூட நின்றுட்டோம் அப்படின்ற மாதிரி கூட ஒன்று இருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஒரு நொடி கூட எனக்கு அவர் உட்கார போகிறாரு, பாட்டு கேட்க போகிறாருன்றது தெரியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க, அவர் பேசிட்டு கிளம்பிடுவாங்க, ஏன்னா நான் புரோட்டோக்கால் அப்படின்ட்டு. அடுத்தது நீங்கள் ஏறுங்க அப்படின்னோடனே அப்புறம் நாங்கள் இப்படி ஏறி டக்குன்னு என்ன பண்ணேன், முன்னாடியே ஆனால் ஒரு மைண்டில் கேட்டு வச்சுட்டேன், பிரதமருடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு. ஹீராபென் அப்படின்னாங்க. உடனே மைக் எடுத்தோடனே, ஹீராபென் பெற்றெடுத்த மோடி ஐயா உட்காந்துட்டாரா, என்னடா இது ஹீராபென் வருது இங்கே இப்படி அப்படியே உட்காந்தாரு, தாளம் போட ஆரம்பித்தார். 1/2 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சியை கலையை ரசித்தார், அதாவது பறை வாசிக்கிறத. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தூரம் ரசிச்சிட்டாரு, இவ்வளோ தூரம் பார்த்துட்டாரு, இதுக்கு மேலேயும் நம்ம மேடையில் நின்னோம்னா அவர் கிளம்பி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கிட்ட போக முடியாது. அதனால் இவர் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலையே, பாடிட்டு இருக்கிற நேரத்துலையே என்ன பண்ணேன், அப்படியே மேடையில் மாலை இருந்தது, அப்படியே மாலை ஏற்று போயிட்டு மயில் கிட்ட கொடுத்து, ஏன்னா நான் கொண்டு போய் கொடுத்தா இப்போ புரோட்டோக்கால், தேசிய பறவை கொடுத்தா பிரச்சனை இல்லைன்ட்டு தேசிய பறவை கூடையே கூப்பிட்டு போய் கழுத்தில் போட விட்டேன். டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டார், பாராட்டினார், கை தட்டினார், வாழ்த்தினார். அவ்வளோதான். நமக்கு தேவை வந்து என்ன செய்யணுமே சார், அவங்களுடைய பதவியே அவங்களுடைய உயரில் இருக்கிற அந்த இடமும் தான் ஒழிஞ்சு நமக்கு இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதுலாம் எதுவுமே பாகுபாடே கிடையாது. நமக்கு அது தேவையும் இல்லை. பெரியார் விருது கொடுத்துருக்காங்களே, அதான் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்திலேயே அவங்கள்ட்ட கலைமாமணி விருது வாங்கியாச்சு அரசு சார்பாக. இந்த சைடு பெரியார் விருது வாங்குறீங்க, இது எப்படி? அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சாமி. இப்போ நான் வந்து எப்படின்னா, நான் வந்து பெரியார் விருது எதுக்கு கொடுத்தாங்கன்னு, நம்ம நாட்டுப்புற கலையில், கிராமிய கலையில் ஒரு
அவருக்குன்னு ஒரு பாடல்களை பாடி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி பாட்டு இருக்கும், அப்பாவை பற்றி இருக்கும், தாத்தா பாட்டி பற்றி இருக்கும், மண்பானை நம்மளுடைய மண்பானை இருக்கு இல்லையா அதை பற்றி இருக்கும், குழந்தைகளை பற்றி இருக்கும், பெற்ற தாய் குழந்தைகள் நம்ம குழந்தைகளை பற்றி இருக்கும். இப்படி காதல் பாட்டுங்கிறத தாண்டி அது நிறைய இருக்குது. என்ன மாதிரி பாட்டு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் உழவன் பாட்டு, கடலில் மீன் வலை பிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, திரையிலையும் தன்னை வந்து காட்டிக்கிட்டு வராரு. அதாவது முன்னாடி வந்து நானும் எங்கள் குரலும் ஒலிக்கும்பா எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி தன்னை முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களையும் வந்துட்டுருக்காரு. அதனால் அது எனக்கு நான் உண்மையிலேயே நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு கால் வந்தது, கிங்ஸ்டன் சாரை அவங்க ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அவர் ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இன்னமும் எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியாக பார்த்து, ஆமாம் ஆசிரியர் ஐயா ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறப்ப. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.